யூத் ஸ்பெஷல் டெக்ஸ்ட் வீடியோ. ஆதலால் விழுந்து விடாதீர் காதலில். ஆதலால் விழுந்து விடாதீர் காதலில். காதல் சிலருக்கு மலர்பாதையாக இருக்கலாம், பலருக்கு அது கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையாக இருக்கிறது. காதல் இன்றைய காலகட்டத்தில் கலாச்சார சீரழிவுக்கு இழுத்துச் சென்று இளைய தலைமுறையினரின் எதிர்கால வாழ்வை கேள்விக்குறியாக்குகிறது. கண்டதும் காதல், திருமணமானவர்களோடு கொள்ளும் காதல், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என இன்றைய சமுதாயம் அழிவின் பாதையில் நடைபோடுகிறது. கண்டதும் காதல். உன் கண்களில் ஒன்றினால் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன்னத பாட்டு 4:9. இன்று பல திரைப்படங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் கண்டதும் காதல் கொள்வதை அடிப்படையாக கொண்டே தயாரிக்கப்படுகின்றன. இது நிஜ வாழ்வில் சாத்தியமா? கண்டதும் காதல் என்பதற்கு இன்ஃபாக்சுவேஷன் என்பதற்கும் தொடர்பு உண்டு. அதற்கு முட்டாள்தனமான கவர்ச்சி என்று பொருள். முன்பின் தெரியாத ஒரு ஆணும் பெண்ணும் காதலில் வீழ்வது தவறான விளைவுகளை ஏற்படுத்தும். வெட்டில் பூச்சி விளக்கில் விழுவது போல பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகி வாழ்வை தொலைக்கின்றனர். ஆதலால் கண்டதும் காதலில் விழுந்திடாமல் நல்ல கல்வியை பெற்று நல்ல பணியில் அமர்ந்து பொருளாதாரத்தை சீர் செய்த பின் பெற்றோர் தேர்ந்தெடுக்கும் துணையை மணந்து நேசித்து மகிழ்ந்து வாழுங்கள். கொலைக்களமாகும் ஒருதலை காதல். பெண் மகவை பெற்று பொத்தி பொத்தி வளர்த்து கல்வியில் உயர்வு பெற பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கும் பெற்றோரை நிலைகுலையச் செய்வது ஒருதலை காதல். அழகான அடக்கமான இளம் பெண்கள் காதலை ஏற்க மறுத்தாலும் விடாப்படியாக அவளை பின்தொடர்ந்து தன்னை காதலிக்க வற்புறுத்துவதும் மறுத்தால் மிரட்டுவதும் உச்சகட்டமாக அப்பாவி பெண்ணை வெட்டிச் சாய்ப்பதும் மனம் பதறச் செய்கிறது. அன்பு மகளை ஆசையுடன் வளர்த்த செல்ல மகளை இழந்து தவிக்கும் பெற்றோரின் நிலை எண்ணி பாருங்கள். பெண்ணின் பெற்றோர் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் கடலில் மூழ்கி தவிக்க ஒருதலையாய் காதலித்த கொலைகார இளைஞனோ எதிர்காலத்தை இருளில் தொலைத்துவிட்டு சிறையில் வாடுகிறான். அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தீங்கு நினையாது. 1 கொரிந்தியர் 13:5. நேசமில்லா சுயநல காதல். காதல் என்பது மோகம், ஆசை, ஈர்ப்பு, உணர்ச்சி, கவர்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கியதாகவும், அன்பு நேசம் என்பது கரிசனை, அக்கறை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் ஆகிய நற்பண்புகளை கொண்டதாக இருக்கிறது. தான் காதலிக்கும் பெண்ணோ ஆணோ தன்னிடம் மட்டும் பேச வேண்டும், பழக வேண்டும் என்ற சுயநலமே காதல்களிடம் மேலோங்கி நிற்கிறது. எதிர்பாலினத்தவரோடு சாதாரணமாய் பேசினால் கூட சந்தேக கண்களோடு பார்க்க நேரிடுகிறது. இது பொறாமையை தூண்டி கொலையிலோ தற்கொலையிலோ முடிகிறது. சுயநிலமிக்க இளைஞனோ இளம் பெண்ணோ காதலித்து மணந்து கொண்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும். ஒரு இனிப்பு பண்டத்தை விரும்புகிறேன் என ஓர் இளைஞன் கூறினால் அதை நேசிப்பதாக அர்த்தமில்லை. அதன் சுவையில் மயங்கி அதை உண்ண விரும்புகிறான் என்றே அர்த்தம். காதலும் பல இளைஞர்களுக்கு நேசத்தை தாண்டி பாலியல் உணர்ச்சிக்குரிய சுயநல விருப்பமாகவே உள்ளது. அந்த விருப்பம் நிறைவேறியதும் அம்னோன் தாமாரை வெறுத்து தள்ளியது போல காதலித்த பெண்ணை விட்டு விலகுகிறார்கள். அம்னோன் தாமாரை விரும்பிய விருப்பத்தை பார்க்கிலும் வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. 2 சாமுவேல் 13:15. ஆதலால் காதலில் விழுந்திடாமல் கவனமாயிருங்கள் இளம் பெண்களே. வருந்த வைக்கும் பொருந்தா காதல். கூலி வேலை பார்க்கும் முத்து மணியும் +2 படிக்கும் செல்வந்தர் வீட்டு பெண் சாந்தியும் காதலில் வீழ்ந்தனர். இது சாந்தியின் பெற்றோருக்கு தெரிய வர கடுமையாக எதிர்த்தனர். கல்வி, அந்தஸ்து, எதிர்கால வாழ்க்கை எதிலும் பொருந்தாததை எடுத்துரைத்தனர். காதல் மயக்கத்தில் சாந்தி அதை பொருட்படுத்தவில்லை. தங்களை வாழவிட மாட்டார்கள் என்று முடிவு செய்து முத்துமணியும் சாந்தியும் தற்கொலை செய்து கொண்டனர். இன்றைய திரைப்படங்களும் தொலைக்காட்சி தொடர்களும்
பொருந்தா காதலை ஊக்குவிக்கின்றன. ஆட்டோ ஓட்டுபவரையோ வேலை வெட்டி இல்லாதவனையோ ஒரு கோடீஸ்வரனின் மகள் காதலித்து எதிர்ப்புகளை மீறி திருமணம் செய்து கொள்கிறான். செல்வந்தரின் மகள் அல்லது மருத்துவராக பொறியாளராக பணிபுரிபவன் ஒரு ஏழை பெண்ணை காதலிக்கிறான். இருவரும் மகிழ்ச்சியோடு ஊர் சுற்றி இறுதியில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதெல்லாம் திரைப்படங்களில் சாத்தியமாகலாம். நிஜ வாழ்வில் இவை நிகழ்வது சாத்தியமன்று. பொருந்தா காதலால் நேசமிகு பெற்றோர் கௌரவ கொலை செய்யும் கோர முடிவை எடுக்கின்றனர். அவிசுவாசியுடன் பிணைக்கப்படக்கூடாது என்று வேதம் கூறுகிறது. 2 கொரிந்தியர் 6:14. அதுவும் பொருந்தா காதலே. ஒரு கிறிஸ்தவ பெண் அந்நிய மதத்து வாலிபனை காதலித்து திருமணம் செய்யும் போது விக்கிரக ஆராதனைக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது. இளம் உள்ளங்களே, பொருந்தா காதலில் விழுந்து வருந்திடாமல் எச்சரிக்கையுடன் இருங்கள். வாழ்வுக்கு கண்ணியாகும் வலைதள காதல். செல்போன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்றவை இல்லாத காலத்தில் காதலின் தாக்கம் குறைவாகவே இருந்தது. இன்று வலைதளத்திற்குள் விழுந்து கிடக்கும் இளைய தலைமுறை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் காதலை வளர்த்து வெளிவர முடியாத கண்ணிக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். காதல் வைரஸ் வாலிப உள்ளங்களில் ஊடுருவி உடலையும் பலவீனப்படுத்தி வாழ்வை சீர்குலைக்க செய்கிறது. வலைதள காதல் ஆள்மாறாட்டம், பணம் பறிப்பது போன்ற செயல்களுக்கு வழிநடத்துகிறது. ஃபேஸ்புக்கில் காதலை வளர்ப்பவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கும் போது ஏமாற்றமும் அதிர்ச்சியும் அடைகின்றனர். காதல் போதையில் செல்போனில் எடுக்கப்படும் நெருக்கமான ஆபாசமான புகைப்படங்களும் வீடியோக்களும் பின்னாட்களில் வாழ்வில் எத்தகைய விபரீதங்களை ஏற்படுத்தும் என்பதை காதலிப்போர் உணர்வதில்லை. இத்தகைய புகைப்படங்களும் வீடியோக்களும் பிளாக்மெயில் என்ற பெயரில் வாழ்க்கையை புகைந்து போக செய்கின்றன. கத்தியை கையாளுவது போல வலைத்தளத்தை கவனமாக பயன்படுத்துங்கள். காதல் கண்ணியில் விழுந்து மாய்ந்து போகாதீர்கள். காதலிப்போர் ஒருவருக்கொருவர் குறைவுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் அழகையும் அந்தஸ்தையும் பொருட்படுத்துவதில்லை. அவர்கள் திருமணம் செய்த பின் எதிர்பார்ப்புகள் மாறுகின்றன, ஏற்றத்தாழ்வுகள் புரிகின்றன, காதல் முதலாகிறது. 6 வருடங்களாக உருகி காதலித்தவர்களால் 6 மாதம் கூட திருமண வாழ்வை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஒருமித்து வாழ முடியாமல் விவாகரத்து கோரி நீதிமன்ற வாசலில் நிற்கின்றனர். திருமணம் என்ற தெய்வீக இணைப்புக்கு அடிப்படை தேவை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரு மனமும் மாறாத அன்புமேயாகும். திருமண காதலை வேதம் பரிசுத்தமானதாக கருதுகிறது. உன்னத பாட்டு திருமண காதலை உன்னதமானதாக உயர்த்தி காட்டுகிறது. பெரும்பாலும் பெற்றோரால் தேர்ந்தெடுக்கப்படும் மணமக்களின் வாழ்க்கை ஒருமனப்பட்டதாகவும் அன்புடையதாகவும் அமைகிறது. சில தவிர்க்க முடியாத காரணங்களாலும் மனிதர்களின் தூண்டுதல்களாலும் சில சமயங்களில் சில திருமண உறவுகள் முறியலாம். ஆனால் திருமணத்திற்கு பின்னான காதல் முதுமை வரை தொடர்கிறது. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இணைப்பிரியாது இருப்பது திருமண காதல். காதலிப்போர் எல்லோரும் தோல்வி அடைவதில்லை. காதலித்து திருமணம் செய்து கொள்பவர்களும் சிறப்பாக வாழ்வதும் உண்மை. கூறிய அம்பினால் குத்தப்பட்டு ரத்தம் வழியும் இதயமே காதலின் சின்னமாக கருதப்படுகிறது என்பது தெரியுமா? காதலில் வீழ்வது மாய்ந்து விடாமல் உங்கள் இளமையை இரவினிடம் ஒப்படைத்து நல்ல துணையை தேர்ந்தெடுத்து தர ஜெபியுங்கள். கல்வாரி அன்பே உங்களை பாதுகாக்கும். நிர்பந்தமான சூழ்நிலையிலும் யோசேப்பை போல நிமிர்ந்து நில்லுங்கள். பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். 2 தீமோத்தேயு 2:22. திருச்சபை போதகர்களும் வாலிபர்களுக்கான ஊழிய ஸ்தாபனங்களும் காதலின் விளைவுகளை பற்றி அழுத்தமாக போதிக்க வேண்டும், ஆலோசனைகளை கூற வேண்டும். காதலில் வீழ்வது முள்ளில் விடும் சேலை போன்று வாழ்வை சின்னபன்னமாக்கிவிடும் என்று இளைய தலைமுறைக்கு எடுத்து கூற வேண்டும். ஒரே வாழ்க்கை, ஒரே வாய்ப்பு உலகில் கொடுக்கப்பட்டிருப்பதால் நாணமாய் நடந்து வசந்த கால மரங்களாய் செழித்து வாழுங்கள். உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நடந்தாலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. பிரசங்கி 11:9. நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே,
ஆதலால் விழுந்து விடாதீர் காதலில் என்கிற இந்த தலைப்புக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே வாலிபர்கள் கண்டதும் காதல் என்கிற விதத்தில் அநேக தங்கள் ஆசை இச்சைகளினாலே பிடிக்கப்பட்டவர்களாய் காதல் வலையில விழுந்து படிக்க வேண்டிய வயதில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் கூட காதலித்து தங்களுக்கென்று தங்களுக்கென்று அவர்களை வைத்துக் கொள்கிற காரியத்தை கண்ணோக்கி பாரும் ஐயா. கர்த்தர் மனம் இறங்கும் ஐயா. வாலிபர்களுக்கு இறங்கும் ஐயா. வாலிபர்களுக்கு இறங்கும் அப்பா. ஜீவனுள்ள தேவனை காதல் என்கிற காரியத்தை இன்றைக்கு திரைப்படங்களும் தொலைக்காட்சிகளும் அப்பா வலைதளங்களும் இன்றைக்கு நன்மை என்று சொல்லி ஜனங்களுக்கு போதிக்கிறதை கண்ணோக்கி பாரும் ஐயா. கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரை ஜனங்களுக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற இந்த ஆண்டவர் காதல் என்கிற மாய வலையின் சங்கதிகளை அறுத்தெறிய அவர்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரை. பலனை கொடுங்க. ஒழுங்கா இருக்கிற பிள்ளைகளை கூட மற்ற பிள்ளைகள் கெடுத்து சீரழிக்கிறதை பார்க்கிறோமே அப்பா. வாலிப பிள்ளைங்க தங்களை ஆண்டவரை அந்த நாட்கள் தங்களை வெளியில கூட தலை காட்ட மாட்டாத ஒரு காலம் இருந்ததப்பா. தலை நிமிர்ந்து கூட பார்க்காத பெண்கள் உண்டப்பா. ஆனால் இந்த நாட்களிலும் ஆண்டவரை வலைதளங்களிலே தங்களை காண்பித்து வாசிகமான நடிகையர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க, குடும்ப ஸ்திரிகள் கூட, திருமணமான பெண்களும் கூட ஆண்டவரே நல்ல குடும்பத்தில் வளர்க்கிற பிள்ளைகளுக்கு கூட தங்களை வெளிப்படுத்துவதை நடனமாடி பல விதங்களில் அப்பா கேலி பேச்சுக்களை பேசி தங்களை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் ஐயா. எத்தனை சீரழிவு ஐயா, எத்தனை சீரழிவு வலைதளங்கள் மூலமாக எத்தனை தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே கெடுத்துக் கொள்கிறார்கள் அப்பா. அந்த நாட்களில் ஆண்டவரே காதல் கொலைக்களமாகிறது ஐயா. ஆண்டவரே காதல் செய்கிறவர்கள் அநேகர் காதலிக்க மறுத்த நிலைமையில் ஒருதலை காதல்களால் தன் அபாச தேவனை கொன்று போடுவதை, கழுத்தை அறுத்து போடுவதை, ஆசிட் அடிப்பதை, ஆண்டவரே பிடித்து தள்ளி விடுவதை போன்ற அகோரமான காரியங்களை இந்த நாட்களில் காதல் செய்கிற பிள்ளைகள் நடுவில் இருப்பதை பார்க்கிறோமே ஆண்டவரை. பழி வாங்குகிற சுபாவங்களை பார்க்கிறோமே ஆண்டவரே. ஒரு பெண் தன் ஆரம்பத்தில் ஆர்வத்தின் மிகுதியால் அவருடைய காரியம் ஈடுபட்டு பின்பு குடும்பத்தார் எதிர்க்கும் போது செய்வதறியாமல் இருப்பதை பார்க்கிறது நிமித்தம் வாலிப தம்பிகளும் கூட ஆண்டவரே பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே நல்லா பேசுகிற பிள்ளைங்க பின்பு நல்லா பழகுகிற பிள்ளைங்க பின்பு ஒரேடியாய் நிறுத்தி விடும்போது எத்தனை பெரிய பாதிப்பு இன்றைக்கு வாலிப பசங்களுக்கும் இருக்குது, வாலிப பெண்களுக்கும் இருக்குது. குடும்பத்தார் சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே சமுதாயத்தின் சூழ்நிலை நிமித்தம் இப்படி பாதிக்கப்படுவதை பார்க்கிறோமே கர்த்தாவே. ஆரம்பத்திலே கவனமாக இருக்க அளவோடு கூட இருக்க கர்த்தாவே வாலிபர்களுக்கு நீ உதவி செய்யும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே எதை பார்க்கிறோமோ எதை சிந்திக்கிறோமோ அதுவாக நாங்கள் மாறிவிடுகிறோம் ஐயா. இன்றைக்கு வாலிபர்கள் அநேக ஆண்டவரே காதல் போன்ற காரியங்களை பார்க்குறாங்க, திரைப்படங்களில் தேவன வலைதளங்களில் பார்க்குறாங்க. அதே போலவே அவர்கள் மாறிவிடுகிறார்கள் ஐயா. ஆண்டவர் நற்காரியங்களை பார்க்க, நல்ல சிந்தனைகளை சிந்திக்க, நல்ல காரியங்களை அவர்கள் செய்ய தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன் நற்காரியங்களை பார்க்க, பேச, கேட்க, சிந்திக்க வாலிபர்களுக்கு தேவன் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் நேசமில்லா சுயநல காதல் இந்த நாட்களில் தலைபிரித்து ஆடுகிறது ஐயா. தங்கள் சரீர இச்சைக்கு மாத்திரம் வாலிப பெண்களை பயன்படுத்துகிறவர்கள் உண்டு ஆண்டவரே. தங்கள் சரீர இச்சைக்கு மாத்திரம் வாலிப ஆண்களை பயன்படுத்துகிற பெண்கள் கூட உண்டு. சுயநலம் கொண்ட அந்த காதலர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்க. சுயநலமான மனிதர்கள் ஐயா. ஆண்டவர் சுயநலத்தோடு கூட பழகி வேண்டுமென்றே பழகி பின்னால கருத்தறுக்கக்கூடியதான எத்தனை பெண்கள் உண்டு, ஆண்கள் உண்டு. கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரை சுயநல காதல்களை உடைத்தெறிங்க. அவர்கள் அடையாளம் கண்டு அதை ஆரம்பத்திலேயே அதை தகர்த்தெறிய தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவர். என்ற பேரில் கூட ஆண்டவரை கிறிஸ்துவ பெண்களை கூட ஆண்டவரை திருமணம் செய்து மனமுடிக்கிற சில ஆண்டவரை மற்ற மதத்தினர் உண்டே ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் தேவன் மாற்றி போடுங்க. எப்படியாகிலும் அவர்கள் படி வாங்க வேண்டும், எப்படியாகிலும் அவர்களை குடும்பத்தை கருவழிக்க வேண்டும், எப்படியாகிலும் அவர்கள் அவமானப்படுத்தி நடுரோட்டில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே செயல்படுகிற எத்தனை குடும்பங்கள் உண்டு, வாலிபர்கள் உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்டவர் மனம் திரும்ப வைங்க ஆண்டவரே ராஜா. வருந்த வைக்கும் பொருந்தா காதல் அப்பா. ஆண்டவர் பொருந்தாத காதல்களை ஆண்டவர் செய்கிறாங்க ஆண்டவரே. செல்வந்தன் சேழையை காதலிக்கான்,
ஏழை ஆண்டவரே செல்வந்தனை காதலிக்கிறான், படித்தவன் படிக்காதவனை காதலிக்கிறான். ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தம் எத்தனை காதல்கள் ஆண்டவரே வழியிலே நின்று போய்விடுகிறது. திருமணத்திற்கு பிறகு அது உடைந்து போய்விடுகிறது, அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது. கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவர் இப்படிப்பட்ட பொருந்தா காதல்களை உடையவர்களை கர்த்தர் விடுவிக்கும் படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பழகும் போதே ஆண்டவரே அப்பா காரியங்களை எல்லாம் யோசித்து தீர்மானித்து ஆண்டவரே நமக்கு இது சரிப்பட்டு வருமா வராதா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து பழக தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே அப்பா நாட்களில் காதல் என்கிற பெயரில் எடுக்கப்படுகிறதான புகைப்படங்கள் மூலமாக ஆண்டவரே ராஜாவே அப்பா வீடியோக்கள் மூலமாக ஆண்டவரே ஆபாச காட்சிகளை கூட ஆண்டவரே புகைப்படம் எடுத்து நெருங்கி நிற்கிற பிள்ளைகள் நெருங்கி நிற்கிற காட்சிகளை கூட புகைப்படம் எடுத்து வீடியோக்கள் எடுத்து அதன் மூலம் பிளாக்மெயில் செய்து அநேக வாழ்க்கையை சீரழிக்கிற ஆண்டவரே தன்னுடைய காதலை மற்ற வாலிபர்களோடு கூட பங்கிட்டுக் கொள்கிற அநேகத்தை ஆண்டவரே அப்பா வெறிகொண்ட வாலிபர்கள் நாங்கள் தேசத்தில் பார்க்கிறோம் ஐயா. இப்படிப்பட்டதான அப்பா ஆண்டவரே காதலர்களை கர்த்தாவே ஆரம்பத்திலே அடையாளம் கண்டு ஆண்டவரை இப்படிப்பட்ட கண்ணிகளை வாலிப பிள்ளைங்க சிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே அப்பாவத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே ஈசாக்கு திருமணம் செய்த பின்பு ஆண்டவரே ரெபெக்காளை அவன் நேசித்தான், அவரோடு விளையாடினான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல திருமணத்திற்கு பிறகு காதலிக்கக்கூடியதான அநேக தம்பதிகளை நாங்கள் பார்க்கிறோமே. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கிறோமே. ஜீவனுள்ள தேவனே திருமணத்திற்கு பின்பு நன்கு அறிந்து புரிந்து ஒருவரை ஆண்டவரை புரிந்து நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை வாலிபர்களுக்கு தேவன் ஆண்டவரை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை வாலிபர்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால் அப்படிப்பட்ட அப்பா இருதயத்தை தேவன் கொடுக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. திருமணத்திற்கு பின்பு காதலிக்கக்கூடிய ஒரு வழிமுறை உண்டு. காதலிக்கவே கூடாதா என்று சொல்லி கேட்கக்கூடிய வாலிபர்களுக்கு ஆண்டவரே நன்கு படித்து நன்கு ஒரு வேலைக்கு போய் சம்பாதித்து தனக்கான ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொண்டு பின்பு பெற்றோர் பார்த்து மனம் முடித்து வைக்கிற பெண்ணோடு ஆணோடு கூட காதலிக்க நேசிக்க ஆண்டவரை புரிந்து கொண்டு பழக வாழ்நாள் முழுவதும் வயதான காலத்திலும் அது பின்தொடரக்கூடிய ஒரு காதலாக இருக்க தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான காதலர்கள் எல்லாவற்றிலும் விட்டு கொடுப்பாங்களே, எல்லாவற்றிலும் தங்களை அர்ப்பணிப்பாங்களே. ஒருத்தவங்களுக்கு ஒரு கெடுதின்னா அவங்க தங்களையும் கூட அர்ப்பணிப்பாங்களே ஆண்டவரே. இன்றைக்கு பொய்யான காதல், மாயமான காதல் ஆண்டவரே, ஏமாற்றுகிற காதல், சுயநலமான காதல் ஆண்டவரே, கொலைக்களமாகும் காதல் ஆண்டவரே, கண்ணிக்குள்ளாக்கக்கூடிய காதல் என்று சொல்லி அநேக ஆண்டவரே தீமையை வருவிக்கக்கூடிய காதல்கள் அந்த தேசத்தில் பெருகி போய் கிடைக்கிறது. இதை நல்லது என்று சொல்லி காட்டி ஆண்டவரே தீமையான காரியங்கள் நடத்துகிறதான எத்தனையோ தொலைக்காட்சி நிறுவனங்கள் உண்டு அப்பா, இந்த திரைப்படங்கள் உண்டப்பா. இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் தேவன் முடிவை கொடுங்க. இந்த தலைமுறை வாலிபர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக கிறிஸ்தவ வாலிபர்கள் கூட சீரழிகிறார்கள் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆள் இருந்த என்ன தப்பு எங்களுடைய ஹெல்ப்புக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஹெல்ப்புக்கு நாங்கள் கடைக்கு போக ஏதோ ஒரு தேவைன்னா வாங்கி தரத்துக்கு நாங்கள் ஆளை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாலிப பிள்ளைங்கள் தங்களை ஆண்டவர் சுயநலத்திற்காக விற்று போடுகிற வாலிபர்கள் ஐயா. தங்கள் மாம்சத்தை கூட தங்கள் சரீரத்தை கூட கொடுக்கக்கூடிய வாலிபர்கள் உண்டப்பா. எங்கள் சரீரத்தை கூட ஆண்டவரை ஒரு சில ரூபாய், ஒரு சில நூறுகளுக்கு, ஒரு சில ஆயிரங்களுக்கு தங்கள் சரீரத்தை கெடுத்து போடுகிற வாலிப பிள்ளைங்க உண்டப்பா. இன்றைக்கு புத்தி தெளியட்ட கிட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்ததை போல தேவனாகிய கர்த்தர் வாலிப பிள்ளைகளுக்கு புத்தியை நீ தெளிவிக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாமத்தினால் வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக புத்தி தெளியட்டும், மன தெளிவு உண்டாகட்டும். பெற்றோர்களை கூட தூக்கி எரியக்கூடிய வாலிபர்களை பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாலிபர்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. சில வாலிப பிள்ளைங்க என்னதான் சொன்னாலும் பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் கீழ்ப்படியாதவர்கள், அடங்காதவர்களாய் எங்கள் மனம் போன போக்களை தான் நாங்கள் போவோம் என்று சொல்லி திரிகிற எத்தனையோ வாலிபர்கள் உண்டப்பா. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பிசாசு கண்ணியில் அகப்படுத்த நினைக்கிறான். அப்படிப்பட்டவர்களை கூட கர்த்தர் மனம் திரும்ப பண்ணுங்க. நீதியின் பாதை
பாதையில நடத்துங்க, பரிசுத்தத்திற்குள்ளாக அவர் வழி நடத்துங்க. தேவனுடைய சித்தத்திற்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பரலோக திட்டங்களை, பரம ஈவுகளை ருசி பார்க்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆளாகாத மாறாதபடி சத்திய தேவனுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க அவர்களுக்கு உதவி செய்யும். தங்கள் வாழ்க்கையில் வைக்கப்பட்ட பெரிய தேவ திட்டங்களை நிறைவேற்ற தேவன் வைத்திருக்கிற மகாபெரிய திட்டங்களை, தனக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மகாபெரிய திட்டங்களை செய்யக்கூடியவர்களாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யுங்க. வாலிபர்களை வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிங்க. பலவான் கையில் அம்பாக மாறட்டும். தேவனே வாலிப பிள்ளைகளை அப்பா தண்டாயுதங்களாய் அஸ்திராயுதங்களாய் மாற்றும்படி நாங்கள் கேட்கிறோம். அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.